கணவன் மனைவி பிரிவினை, ஆனந்த பைரவர் வழிபாடு. உலகத்தில் எத்தனையோ பைரவர் இருக்கின்றார்கள். இது ஆனந்த பைரவர் வழிபாடு என்பது ஒரு சிறப்பான விஷயம். இந்த ஆனந்த பைரவர் வழிபாடு என்பது சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடும்போது காளி எதிரே ஆடி ஒன்றுக்கொன்று வாக்குவாதம் முற்றி இருவரும் பிரிந்த நிலை. அந்த பிரிந்த நிலையிலே அவர்கள் இருவரும் சமரசம் ஆகும்போது பைரவர் பைரவியாக வருகின்றார்கள். ஆனந்த பைரவராகவும் பைரவியாகவும் வருகின்றார்கள். அப்படி வரும்போது ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். கணவனும் மனைவியும் பிரிந்திருந்தால் அந்த பிரிந்தவர்கள் ஒன்று கூடும்போது மீண்டும் சேரும்போது என்ன செய்து கொள்ள வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், இதை பலர் அறியாமல் மீண்டும் மீண்டும் பிரிந்து சென்று விடுகின்றார்கள். ஒரு குழந்தை பிறக்கின்றது, ஒற்றுமையாக இருக்கிறார்கள், சண்டை போட்டு பிரிகின்றார்கள். சற்று காலம் கழிந்த பிறகு இரண்டாவது குழந்தை பிறக்கின்றது, பிறகு பிரிகின்றார்கள். தினமும் சண்டை, பிரிவு, பகல் இரவு பாராத சண்டைகள். இதை தீர்ப்பதற்கு ஒரே வழி என்ன? பைரவர் என்ன செய்தார்? காளி பிரியாமல் இருப்பதற்கு அழகான ஒரு யோசனை செய்தார். அவர் கையில் இருப்பது முள்பாதிரி என்னும் கம்பு. அந்த முள்பாதிரி என்னும் கம்பில் முழுவதுமாக முள் போல் இருக்கும். இந்த முள்பாதிரி வேர் என்பது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். இந்த முள்பாதிரி வேரை வாங்கி பிரிந்த கணவனும் மனைவியும் ஒன்று சேரும்போது ஒரு சின்ன மஞ்சள் பையிலே துணிப்பை தைத்து அதை உள்ளே வைத்து அந்த துணிக்குள் இருக்கின்ற முள்பாதிரி வேரை தினமும் பத்தி சூடம் அமைத்து கும்பிட்டு கொண்டே வந்தீர்களானால் கண்டிப்பாக பிரிந்த கணவன் மனைவியும் ஒன்று சேர்வார்கள், பிரிந்து போனவர்களும் ஒன்று சேர்வார்கள். மீண்டும் மீண்டும் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். இதற்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. ஆனந்த பைரவர் என்று வழிபாடு செய்யுங்கள். ஆனந்தம் என்பது உத்திரகாலாமிர்தத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனந்தமான வாழ்க்கை என்பது கிடைக்கும் என்பதை ஆனந்த பைரவர் மூலமாக அறிந்து கொள்ளுங்கள்.